நம்முடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தான் நபிமார்கள் பாவத்தை விட்டும் பரிசுத்தமானவர்கள். பாவம் என்று சொல்லக்கூடிய ஒன்றே அவர்களால் நிகழ முடியாது என்பதை இஸ்லாம் என்பதை நம்முடைய நம்பிக்கையாக நாம் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை சொல்லி காட்டுகிறான், வலகத் ஹம்மத் பிஹி, அந்த பெண் திடனாக திட்டவட்டமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அடைய ஆசை கொண்டு விட்டால், ஆசைப்பட்டுக் கொண்டே இருந்தால், வஹம்ம பிஹா, நிச்சயமாக அவரும் ஆசைப்பட்டிருப்பார். லௌலா அர்ரஆ புர்ஹான ரப்பிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவினுடைய அருட்கொடைகளையும் சான்றையும் அவர் கண்டிராவிட்டால் நிச்சயமாக அவரும் அந்த பாவத்தை செய்ய எத்தனித்திருப்பார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சுட்டிக்காட்டுகிறான். ஆனால் இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தை உலமாக்களுக்கு இந்த விடயம் விளங்கும். அல்லாஹ் ஏன் இப்படி சொல்லவில்லை? வலகத் ஹம்மத் பிஹி, நிச்சயமாக அவரை அடைய ஆசை கொண்டு விட்டால், வலம் யஹும்ம பிஹா, ஆனால் அவரோ அவள் மீது ஆசை கொள்ளவில்லை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கலாமே. வஹம்ம பிஹா என்று ஏன் அல்லாஹ் சொன்னான்? லௌலா அர்ரஆ புர்ஹான ரப்பிஹி, அப்படி சொல்ல அல்லாஹ்வுக்கு இப்படி சொல்லி இருக்கலாமே. ஹம்மத் பிஹி, நிச்சயமாக அவரை அடைய ஆசை கொண்டு விட்டாள், ஆனால் அவரோ அவளை அடைய ஆசை கொள்ளவில்லை என்று சொல்லி இருந்தால் சில கட்டங்களில் சில மக்கள் யோசிக்கலாம், சில மனிதர்கள் யோசிக்கலாம், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் பெண்களின் மீது எந்த ஒரு ஆசையும் இருக்கவில்லை. பெண்களை நெருங்க வேண்டும், பெண்களின் மூலமாக இன்பம் கொண்டாட வேண்டும், அல்லாஹ் இயற்கையாக வைத்திருக்கக்கூடிய அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய, இன்பத்தின் பக்கமாக நெருங்கக்கூடிய உணர்வு பற்றாக்குறை யூசுஃபுக்கு இருக்கிறது என்பதை மக்கள் குறையாக சொல்ல முடியும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வஹம்ம பிஹா, அவரும் ஆசைப்பட்டிருப்பார். எப்ப தெரியுமா? அல்லாஹுடைய அருட்கொடைகளையும் அல்லாஹுடைய சான்றையும் அவர் கண்டிராவிட்டால் என்ற கருத்தை அல்லாஹ் குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறான். இப்பொழுது புர்ஹான ரப்பிஹி, அல்லாஹுடைய சான்றை கண்டிராவிட்டால், சான்று என்று சொன்னால் என்ன? எதை கண்டார்கள்? அல்லாஹ் எதை காண்பித்தான் யூசுஃபுக்கு? அந்த பெண் யூசுஃபை பாவத்தின் பக்கமாக நிர்பந்திக்கிறாள், பாவத்தின் பக்கமாக அழைக்கிறாள். இந்த பருவ வயதை அடைந்து நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த பெண் பாவத்தின் பக்கமாக அழைக்கிறாள். இந்த கட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ட அத்தாட்சிகள் என்ன? எதை கண்டார்கள்? எதை பார்த்தார்கள்? முஃபஸ்ஸிரீன்கள், உலமாக்கள் மிகவும் அழகான கருத்துக்களை, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் மிகவும் அழகான கருத்துக்களை இந்த ஆயத்துக்கு கீழ் எழுதியிருக்கிறார்கள். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவின் வாயிலாக அவர்கள் ரிவாயத் செய்திருக்கிறார்கள், அசீஸுடைய மனைவி யூசுஃபை பாவத்தின் பக்கமாக அழைக்கிறாள், பாவத்தின் பக்கமாக நிர்பந்திக்கிறாள். அவர் நிர்பந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய அறையுள்ளுக்கு இருந்த ஒரு அறையினுள்ள ஒரு சிலை இருந்தது. அது யாக்கூத்தின் மூலமாக அதுக்கு உலாம்பூசப்பட்டிருந்தது. ஒரு மிகவும் பொறுமதியான அவள் வணங்கக்கூடிய சிலை. என்ன தெரியுமா செய்தால்? அவள் அந்த சிலையை ஒரு புடவையை கொண்டு மூடிவிட்டாள். சிலையை புடவையை கொண்டு மூடி மறைத்து விட்டாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், மா தஸ்னஈன, அசீஸுடைய மனைவியே, அதாவது என்னுடைய எஜமாட்டியை, நீ என்ன செய்கிறாய்? என்ன செய்ய போகிறாய்? அப்பொழுது அந்த பெண் சொன்னால், قالت استحي من إلهي هذا أن يراني في هذه الصورة. இந்த நிலையில், இந்த பாவத்தை செய்யக்கூடிய நிலையில் என்னுடைய தெய்வம் என்னை பார்ப்பதை இட்டு நான் வெட்கப்படுகிறேன், அதற்காக வேண்டி பார்க்காமல் அதை மறைத்து விடுகிறேன் என்று சொன்ன நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அன அவுலா அன் யஸ்தஹிய மின் அல்லாஹ், உனக்கு இந்த வெட்கம் இருக்கும் என்றிருந்தால் என்னுடைய இறைவனை என்னால் மறைக்க முடியாது, என்னுடைய அல்லாஹுவை என்னால் மூட முடியாது. அவன் என்னை பார்த்துக் கொண்டே இருக்கிறான், நான் அவனை கொண்டு வெட்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி பாவத்தை விட்டு விரண்டு ஓடிவிட்டார்கள். இன்னும் சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ட சான்றுரை என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட சான்றுரை கண்டார்கள் என்று சொன்னால், சொல்லப்பட்டிருக்கிறது, ரஆ மக்தூபன் ஃபீ ஸக்ஃபில் பைத்தி. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேலே பார்த்தார்கள், வீட்டினுடைய ரூஃப்ல, வீட்டினுடைய கூரையில
ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது, வலா தக்ரபுஸ் ஸினா, நீங்கள் ஜினாவை நெருங்க வேண்டாம், ஜினாவின் பக்கமாக நீங்கள் கிட்டவாக வேண்டாம் என்ற ஆயத்து எழுதப்பட்டிருந்தது. அதை விடவும் ஆச்சரியமான ஒரு தஃசீர் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அஷ்ரஃப் அலி தானிவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற சமகாலத்தினுடைய உலமாக்களும் இந்த கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், அந்த பெண் யூசுஃபை பாவத்தின் பக்கமாக நிர்பந்திக்கிறாள், பாவத்தின் பக்கமாக கூப்பிடுகிறாள். இந்த சந்தர்ப்பத்தில் யூசுஃபுக்கும் இயற்கையாகவே ஒரு ஆசையை பறந்திருக்கத்தான் செய்யும். ஏனென்று சொன்னால், எப்படி என்று சொன்னால், உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம், நல்ல சூடு காலத்தில் நோம்பு நோட்டிருக்கிறோம், கடுமையான சூடு, 12 மணி ஆகிறது, 2 மணி ஆகிறது, கடுமையான சூடு, வாயெல்லாம் காய்ந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஃபாலுதா கிளாஸ் குழந்தைகளுக்கு முன்னால் வைத்தால் எப்படி இருக்கும்? ஆசை வருமா வரமாட்டாதா? அந்த சுவைத்து பார்ப்பதற்கு வாய் ஊறிவிடும். அந்த வாயில் சில சகோதரர்கள் தெரியாமலேயே அவர்கள் எடுத்து உள்ளே போட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் தான் இருக்கிறது. அன்புக்குரிய நேயர்களே, அன்பான சகோதரர்களே, அந்த ஃபாலுதா கிளாஸை, அந்த கஞ்சி கோப்பையை நோம்பாடி கண்டால் எப்படி நோம்பாடியினுடைய உள்ளத்தில் ஆசையும் நோம்பாடி உள்ளத்தில் ஒரு ஹவாவும் பிறக்குகிறதோ, இதே போல ஒன்று பிறந்திருக்கலாம். இது தவறான காரியம் அல்ல. இதை கொண்டு நோன்பு முடிய மாட்டாது, இதை கொண்டு நோன்பு இல்லாமலாக மாட்டாது. அல்லாஹ் சொல்லுகிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு யூசுஃபுக்கு வந்திருக்கும். ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய அருட்படை, அல்லாஹ்வுடைய சான்றை கண்டார்கள். என்ன சான்று தெரியுமா? அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்பட முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், எத்தனையோ மைலுக்கு அப்பால் தூரத்தில் இருந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கொண்டு வந்து அல்லாஹ் முன்னிறுத்தி விட்டான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சுவரில் இருந்து கொண்டு, முன்னால் இருந்து கொண்டு ஹஜ்ரத் யூசுஃபுக்கு புத்தி சொன்னார்கள், இந்த பாவத்தை செய்யாதே, இந்த பாவத்தின் பக்கமாக நெருங்காதே, இந்த பாவத்தை நீ செய்தால் உனக்கு அறிவு பிறந்துவிடும் என்று சொல்லி எச்சரிக்கை செய்தார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஆசையும் அவர்களுக்கு உள்ளத்திலிருந்த ஹவாவும் அப்படியே வெளியே போய்விட்டது, பறந்து விட்டது என்ற கருத்தையும் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்பட ஏனும் சில உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மிக முக்கியமான கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தன்னுடைய குழந்தைகள் ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க, மதரசாக்கள்ல ஓதுகிறார்கள், அவர்களை நாங்கள் அனுப்பிவிட்டோம், அவர்களுடைய உஸ்தாதுமார்கள் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள். பாடசாலைகளில் ஹாஸ்டல்ல வாழக்கூடிய பெண்கள், சகோதரிகள் அல்லது சகோதரர்கள் குழந்தைகளை அனுப்பிவிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நன்றாக படித்து பட்டம் பெற்று அதபையும் படித்து ஒழுக்கத்தையும் படித்து அவர்கள் வருவார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்துக் கொண்டு நம்முடைய பொறுப்பை விட்டும் நமக்கு விலகிவிட முடியாது. தாய்க்கும் மகனுக்கும், தாய்க்கும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரிவினை இருக்கிறதே, அது வெறுமனே உடம்பிலான பிரிவினையாகத்தான் இருக்க வேண்டும். உள்ளத்தினால் பிரியக்கூடாது, உள்ளம் சேர்ந்திருக்க வேண்டும். தந்தை மகனுடைய கவனத்தில், தந்தை மகனை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த கருத்தை உலமாக்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். எப்பொழுதுமே என்னுடைய மகன் அமெரிக்காவில் வாழ முடியும், என்னுடைய மகன் இங்கிலாந்தில் படிக்க முடியும், என்னுடைய மகன் ஆஸ்திரேலியாவில் அவர் பட்ட படிப்புக்காக போயிருக்கலாம். அன்புக்குரிய நேயர்களே, அன்பான சகோதரர்களே, எங்களுடைய உயிர் எல்லா நேரத்திலும் எல்லா வினாடியிலும் அவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும். அவர்களுடைய எதிர்காலம் எப்படி அமையப் போகிறது, தீனை எப்படி மதிப்பார்கள், தீனுடைய மக்களாக எப்படி வாழப்போகிறார்கள், எப்படிப்பட்ட பாவத்தின் பக்கமாக செல்லாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய யதார்த்தத்தில் ஒரு எண்ணத்தில் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். லௌலா அர்ரா புர்ஹான ரப்பிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல வகையான அத்தாட்சிகளை ஹஜ்ரத் யாக்கூப் யூசுஃபுக்கு முன்னால் காட்டினான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த பாவத்தை விட்டும் விரண்டோடி விட்டார்கள், பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள். அந்த பாவத்தின் பக்கமாக அவர்கள் போகவில்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், கதாலிக், அப்படித்தான், உண்மையில் அப்படித்தான், மானக்கேடான செயல்களை விட்டும் தீமைகளை விட்டும் நாம் அவரை பாதுகாத்தோம், திருப்பி விட்டோம். அவர் அந்த பாவத்தை செய்திருந்தால் மானக்கேடான தீமையான நம்பிக்கை துரோகமான ஒரு பாவத்தை அவர் செய்திருப்பார். ஆனால் நாங்கள் அவரை அந்த பாவத்தை செய்ய விடாமல் நம்முடைய அத்தாட்சிகளையும் நம்முடைய சான்றையும் அவருக்கு முன்வைத்து நாங்கள் அவரை காப்பாற்றிவிட்டோம் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். இது அவருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, இது யூசுஃபுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. நிச்சயமாக நாங்கள் இப்படித்தான், இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், நிச்சயம்